அக்டோபர் 2 காந்தியாருடைய பிறந்த நாள். அந்த பிறந்த நாளில் காந்தியார் அவருடைய கனவு என்பது மது கூடாது, போதை கூடாது என்பதுதான். அந்த கனவை நனவாக்குகின்ற வகையிலே விடுதலை சிறுத்தைகள் வருகின்ற அக்டோபர் 2ஆம் தேதி மது மற்றும் போதை ஒழிப்பு மகளிர் மாநாட்டை எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவருடைய தலைமையிலே உளுந்தூர்பேட்டையிலே ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது. பெண்கள் மட்டும் 5 லட்சத்திற்கு மேலாக கூடவிருக்கிறார்கள். ஆண்களும் அந்த மாநாட்டிலே கூடவிருக்கிறார்கள். திமுக சார்பாக மரியாதைக்குரிய திமுகவுடைய முன்னணி தலைவர்கள் டி.கே.எஸ். இளங்கோவன் அவர்கள், அதே போல் அமைப்பு செயலாளர் ஆர்.எஸ். பாரதி அவர்கள் பங்கேற்கிறார்கள். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் மரியாதைக்குரிய தோழர் ஆனி ராஜா அவர்கள் பங்கேற்கிறார்கள். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் மரியாதைக்குரிய தோழர் உ. வாசுகி அவர்கள் பங்கேற்கிறார்கள். காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் வழக்கறிஞர் சுதா அவர்கள் பங்கேற்கிறார்கள். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மரியாதைக்குரிய ரொகையா அவர்கள் பங்கேற்கிறார்கள். தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பில் மரியாதைக்குரிய தோழர் முத்துலட்சுமி வீரப்பன் அவர்கள் பங்கேற்கிறார்கள். அதேபோல மனிதநேய மக்கள் கட்சி, அதேபோல மற்ற இருக்கின்ற தோழமை கட்சிகள் சார்பாகவும் இந்த மாநாட்டிலே பெண்கள் மட்டும் பங்கேற்கிறார்கள். இதற்கு முன்பு விடுதலை சிறுத்தைகள் சார்பாக நடைபெறுகின்ற மாநாடுகளில் கூட்டணி கட்சியினுடைய அல்லது தோழமை கட்சியினுடைய தலைவர்கள் பங்கேற்பார்கள். இந்த மாநாட்டை பொறுத்தளவில் பெண்கள் அந்தந்த கட்சியினுடைய மகளிர் அணி பொறுப்பாளர்கள் பங்கேற்பது என்பது மிக சிறப்பாக, மற்ற யாரும் செய்யாத ஒரு முன்மாதிரியாக விடுதலை சிறுத்தைகள் பார்க்கின்றோம். அந்த வகையில் இந்த 2ஆம் தேதி மாநாடு என்பது மிக சிறப்பாக, இன்னும் கூடுதலாக மத்திய அரசையும் மாநில அரசினுடைய கவனத்தை ஈர்க்கின்ற வகையிலே அந்த மாநாடு நடைபெறும். தீர்மானங்களும் அதை ஒட்டியான தீர்மானங்களும் சிறப்பாக இயற்றப்படும். ஆகவே இந்த மாநாட்டில் பெரும் திரளாக ஜனநாயக சக்திகள், மதுவை ஒழிக்கக்கூடியவர்கள், போதை வேண்டாம் என்று சொல்லக்கூடியவர்கள் அத்தனை பேரும் இந்த மாநாட்டில் பங்கேற்க வேண்டும். அதை ஒட்டிதான் இந்த பேரணி, இந்த பரப்புரை பயணம். இந்த பரப்புரை பயணம் சேலம் மாநகரத்திலே மரியாதைக்குரிய தோழர் காயத்ரி அவர்களுடைய முன்னெடுப்பிலே மாவட்ட செயலாளர் காஜா மொய்தீன் அவருடைய வழிகாட்டுதல் அடிப்படையில் இந்த பரப்புரை பயணம் இன்றைக்கு தொடங்குகின்றோம். மொத்தம் 5 வாகனம், வெறும் சேலத்தில் மட்டுமல்லாது சுற்றி இருக்கிற மாவட்டங்களிலும் இந்த பயணம் தொடர்கிறது. இதற்கு எல்லாரும் நாடு முழுக்க, தமிழ்நாடு முழுக்க இருக்கின்ற மக்கள் அத்தனை பேரும் ஒத்துழைப்பு தருமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதல்வர் பதவி கொடுக்குறாங்க. அதாவது 75 ஆண்டுகள் பவள விழா கொண்டாடி கொண்டிருக்கிற சூழலில் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய கொள்கை வழியில் ஒரு இயக்கம் இன்றைக்கு சனாதனத்துக்கு எதிராக, வர்ணாசிரமத்துக்கு எதிராக, ஆரியத்துக்கு எதிராக வலுவாக கட்டுக்கோப்போடு களமாடி கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் தான் அதனுடைய கொள்கை தான் அதற்கு காரணம். அதை கலைஞர் அவர்களுடைய வழியிலே அவருடைய மகன் மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள் அதை கட்டுக்கோப்பாக நடத்தி வருகிறார்கள். இன்றைக்கு சனாதன எதிர்ப்பில் கொள்கை அளவில், கருத்தியல் அளவில் மிக தெளிவாக இருக்கக்கூடிய மிகச்சிறந்த ஆளுமை மரியாதைக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். யாரும் இதை மறுக்கவே முடியாது. சமீபத்தில் கூட சனாதனத்துக்கு எதிராக சங் பரிவார கும்பல் அச்சுறுத்தல் செய்தபோது கூட நான் இந்த அச்சுறுத்தலுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன் என்று முழங்கியவர் மரியாதைக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அண்ணன் திருமாவளவன் அவர்கள் பேசாத கருத்துக்களா, சனாதனத்துக்கு எதிராக பேசாத கருத்துக்களை நான் பேசிவிட்டேன் என்று தலைவர் அவர்களுடைய கருத்தையும் வழிமொழிந்தவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அப்படி வழிமொழிந்த அவர் இன்றைக்கு துணை முதல்வராக இருப்பது என்பது இந்திய அளவிலே சனாதனத்துக்கு எதிராக முழங்கியவர் துணை முதல்வராக இருக்கிறார். எல்லாரும் இன்றைக்கு துணை முதல்வர் இருக்கக்கூடிய பவன் கல்யாண் கூட லட்டை வைத்து உருட்டி கொண்டிருக்கிறார். ஆனால் சனாதனத்துக்கு எதிராக மிரட்டி கொண்டிருப்பவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அவருடைய இந்த பொறுப்பும் இந்த பதவியும் விடுதலை சிறுத்தைகள் சார்பில் வரவேற்கிறோம், வாழ்த்துகின்றோம், பாராட்டுகின்றோம். அமைச்சரவையில் மாற்றம் கொண்டு வந்திருக்கிறாங்க. 3 அமைச்சர்களுக்கு பதவி நீக்கம் பண்ணியிருக்காங்க. 4 புதிய அமைச்சர்கள் கொடுத்துருக்காங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? அது ஒரு வரவேற்கக்கூடிய மாற்றங்களாக தான் நாங்கள் பார்க்குறோம். குறிப்பாக ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்
உயர்கல்வித்துறையினுடைய அமைச்சராக பொறுப்பேற்கிறார் என்பது இதுவரை கல்வித்துறையில் கல்வி மறுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து கல்வித்துறையிலே வந்து அமைச்சராக இருப்பது என்பது ஒரு பெரும் வரலாற்று படைப்பாக தான் நாம் பார்க்கின்றோம். ஒரு மாற்றத்திற்குரிய ஒரு படைப்பாக தான் பார்க்கின்றோம். ஆகவே மரியாதைக்குரிய இந்த அரசு என்பது திராவிட மாடல் அரசு என்பதை இந்த அமைச்சருடைய மாற்றத்தின் மூலமாக நிரூபித்திருக்கிறார்கள். விசிக பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுன் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லியிருந்தாரு. அதே சமயம் அதாவது முன்னணி தலைவர்களோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இது நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லியிருந்தாரு. அது நடத்தினாங்களா? இது வரைக்கும் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்களா? இது குறித்து எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். கூட்டணியில் குழப்பமும் இல்லை, விரிசலும் இல்லை. அப்போ கூட்டணியில் குழப்பமும் இல்லை, விரிசலும் இல்லை அப்படின்னாலே கூட்டணியில் தொடர்கிறோம் என்பதுதான் அதனுடைய பொருள். அதற்கு தலைவர் அவர்களுடைய உரைக்கு கூடுதலாக கோனார் உரை யாரும் எழுத முடியாது. ஆகவே இது அப்படியே வந்து நாங்கள் வந்து மிகவும் பொறுப்போடு தலைவர் அவருடைய அந்த வழிகாட்டுதல் அடிப்படையில் நாங்கள் பயணிக்கின்றோம்.